புகழ்பெற்றோரின் வெற்றி வழிகள். எல்லாரும் தங்களோட முன்னேற்றத்தை நோக்கி கனவு காண்பாங்க. அந்த கனவுக்கு ஒரு நேர வரம்பு அமைச்சிட்டாங்கன்னா அது இலக்கா மாறிடுது. அதுக்கப்புறமா அதை நோக்கி நகர்றதுக்கு திட்டமிடலாம். சிலர் சிறப்பு உணவு பழக்கங்களை பின்பற்றி உடல் எடையை குறைக்கிறாங்க. அது சரிதானா அப்படின்ற இந்த கேள்விக்கு கென்னும் டிம்மும் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா, நாங்க அதை பரிந்துரைக்கிறது இல்லை. ஆனாலும் சில நேரங்கள்ல நீங்க முறையான மருத்துவ கண்காணிப்புல இருக்கும்போது அவற்றை பின்பற்றி பலனடையலாம். மற்றபடி நாம இதுல ஈடுபடுறது சரியில்லை அப்படின்னு தான் சொல்றாங்க. புகழ்பெற்ற டென்னிஸ் வீரர் மே சட்டன் பண்டி தன்னோட வெற்றிக்கு அடிப்படையா சொல்ற தத்துவங்கள் உடல் நலனுக்கும் முக்கியமானவை. நிறைய சிரிங்க, மகிழ்ச்சியா இருங்க, எதை ஒத்துக்கிட்டாலும் செஞ்சிருங்க, சாக்குப்போக்கு சொல்லவே சொல்லாதீங்க, எப்பவும் போட்டி மனப்பான்மையோடவே இருங்க, உங்களோட பாதுகாப்பு அமைப்பு வலுவா இருக்கட்டும், அழுத்தத்தை குறைச்சிக்கோங்க, வயசை உங்களை கட்டுப்படுத்துற ஒரு காரணியா அமைச்சுக்காதீங்க, வயசு ஏற ஏற நல்ல மனநல பயிற்சிகளை தேர்ந்தெடுங்க. டாக்டர் ரைஸ் ஹவுகென் அப்படிங்கிற வெற்றிகரமான எழுத்தாளர், பேச்சாளர் ஒரு சராசரி மனிதர் சிறந்த உடற்கட்டை பெறுறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பட்டியலிட்டிருக்காரு. உங்களோட சொந்த மதிப்பீடுகள், வாழ்க்கை முக்கியத்துவங்களை தெளிவா புரிஞ்சுக்கணும். உங்களோட தனிப்பட்ட நடவடிக்கைகளை அந்த மதிப்பீடுகளோட பொருத்தணும். வெற்றிக்கு முழு அர்ப்பணிப்போட ஈடுபடணும். வழிகாட்டி அல்லது ஒரு குழுவை அமைச்சுக்கணும். தீவிர நேர்மையோட இருக்கணும். தெளிவான, அளவிடக்கூடிய, எட்டக்கூடிய இலக்குகளை அமைச்சுக்கணும். அதை வாழ்க்கை நோக்கத்தோட பொருத்திக்கணும். கண்காணிப்பு வேணும். எது வெற்றின்னு தெளிவா தெரிஞ்சிருக்கணும். அப்பப்போ முன்னேற்றத்தை மதிப்பிட்டு தேவைப்பட்டா மாற்றங்களை செய்யணும். சின்ன வெற்றிகளையும் கொண்டாடணும். இந்த கணத்துல வாழணும். தனக்கு தானே எதிர்மறையா பேசிக்காம இருக்கணும். நேர்விதமான சுய மதிப்பு, நன்றியுணர்வு, நம்பிக்கை, அன்பை வெளிப்படுத்துற இயல்பு இருக்கணும். விடாமுயற்சி ரொம்பவே அவசியம். தூக்கம் என்னும் உடல்நல கருவி. நல்ல உடல்நலத்துக்கு தூக்கம் ரொம்பவே முக்கியம். இந்த பொதுவான செயல் உண்மையிலேயே பல நிலைகளா பிரிக்கப்பட்டிருக்கு. விழித்திருத்தல், தூக்க கலக்கம், மேலோட்டமான தூக்கம், ஆழ்ந்த தூக்கம். இந்த நிலைகள் ஒவ்வொன்றுத்திலையும் நம்மோட உடல் பலவிதமான மாற்றங்களுக்கு உட்படுது. குறிப்பா ஆழ்ந்த தூக்கம் அப்படிங்கிற நிலையில இருக்கும்போதுதான் உடல் புதுப்பிக்கப்படுது, திசுக்கள் பழுது பார்க்கப்படுது, எலும்பு மற்றும் தசைகள் மேம்படுது. ஆழமான தூக்கம் நம்மோட நோய் எதிர்ப்பாற்றலையும் மேம்படுத்துது. பகல் நேரத்துல இழந்த ஆற்றலை மீட்டெடுக்குது. இதனால தூக்கத்தை எந்த காரணத்துக்காகவும் விட்டு கொடுக்கவே கூடாது. சொல்ல போனா பகல் மற்றும் இரவு தூக்கத்தை நல்லா ஆராயணும். அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கண்டறிஞ்சு சரி செய்யணும். தூக்கத்தை ஒழுங்குபடுத்தினா பலவிதமான உடல்நல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைச்சிரும். தூக்கம் சார்ந்த துறையில வல்லுநர் டாக்டர் ஜேம்ஸ் பி மாஸ் இதை பத்தி சில குறிப்புகளை சொல்றாரு. நம்மோட தூக்கத்தோட தேவையை தெரிஞ்சுக்கிட்டு அதை நாள்தோறும் நிறைவு செய்யணும். ஒழுங்கா ஒரே நேரத்துல தூங்க போய் அதே நேரத்துல எழுந்து பழகிக்கணும். சனி ஞாயிறுகள்ல கூட தான். நீண்ட தூக்கம் தேவை. அதுக்கு தூங்குற அறை அமைதியாகவும் இருட்டாவும் குளிர்ச்சியாகவும் இருக்கிறது நல்லது. தூங்குறதுக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி மது அருந்தவே கூடாது. நிறைய உடற்பயிற்சி செய்யணும். முடிஞ்ச வரைக்கும் அழுத்தத்தை குறைச்சிக்கணும். தூங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எலக்ட்ரானிக் பொருட்களை பயன்படுத்துறத தவிர்த்திடலாம். இரவு தூக்கம் பத்தல அப்படின்னா பகல் நேரத்துல 15 நிமிட சிறு தூக்கங்களை பின்பற்றலாம். உடற்பயிற்சியப்போ சில நேரங்கள்ல காயங்கள் ஏற்படலாம். அவற்றை சரி செய்ய ரைஸ் அப்படிங்கிற உத்திய இந்த புத்தகம் கத்துக் கொடுக்குது. முதலாவதா ஆர் ஃபார் ரெஸ்ட். காயம் ஆறுறதுக்கு ஓய்வு தேவை. தொடர்ந்து உடற்பயிற்சிகளை ஈடுபட்டு அந்த பகுதியை மேலும் சிரமப்படுத்த வேண்டாம். 2வது ஐ ஃபார் ஐஸ். உடற்பயிற்சிகளை ஈடுபடுறவங்களுக்கு பனிக்கட்டி நல்ல நண்பன். அது வீக்கத்தை குறைச்சு இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துது. 3வது சி ஃபார் கம்ப்ரெஷன். காயம் ஏற்பட்டிருக்கிற இடத்தை இறுக கட்டாம கொஞ்சம் நெகிழ்வுத்தன்மையோட கட்டுறப்போ காயத்தை ஆற்ற உதவுது. 4வது இ ஃபார் எலவேஷன். முடிஞ்சா காயம் ஏற்பட்டிருக்கிற இடத்தை இதயம் இருக்கிற இடத்துக்கு மேல தூக்கி பிடிக்கிறது நல்லது. இது வீக்கத்தை குறைக்க உதவும். இவை எல்லாமே சின்ன முதலுதவிகள் தான். தேவைப்படுற நேரத்துல உரிய மருத்துவ உதவியை பெறணும். இந்த புத்தகத்தில் இருந்து நாம் கற்றுக்கொண்டவை. நல்ல உடற்கட்டை பெறுறது பலரோட விருப்பமா இருந்தாலும் கூட அதை எட்டுறது அல்லது தொடர்ந்து அந்த நிலையில இருக்கிறது பெரும்பாலானோருக்கு கனவாதான் இருக்கு.
அந்த கனவை நனவாக்குறதுக்கான வழிமுறைகளையும் உத்திகளையும் இந்த புத்தகம் படிப்படியா கத்துக் கொடுக்குது. சரியான அணுகுமுறையும் ஒழுக்கமும் உதவி செய்யறதுக்கு ஆதரவாளர்களும் இருந்தா நம்மால நம்மோட உடல் நலத்தை நல்லா மேம்படுத்திக்க முடியும் அப்படின்னு நம்பிக்கை கொடுக்குது. இதன் மூலமா நாம இலக்குகளை அமைச்சுக்கிட்டு அவற்றை நோக்கி முன்னேறலாம். அதுல வர்ற நல்ல விஷயங்களை தொடர்ந்து தீய விஷயங்களை மாத்தி அமைச்சுக்கிட்டு நம்மோட வாழ்க்கை முறைய மேம்படுத்தலாம். நல்ல உடல் நலத்தை பெற ஒருத்தர் மற்றவங்களுக்கும் எடுத்துக்காட்டா இருக்காரு. இது அவரோட வழக்கமான பணிகள்லையும் சிறப்பா பிரதிபலிக்குது. மாணவர்கள்ல ஆரம்பிச்சு முதியவர்கள் வரைக்கும் எல்லாரும் உடற்கட்டை மேம்படுத்துறது பத்தி சிந்திக்கலாம். அவங்களோட வயது மற்றும் சூழ்நிலைகளுக்கு ஏத்த மாதிரி இலக்குகளை அமைச்சுக்கிட்டு முன்னேறலாம். இவை எல்லாமே நம்ம மனசுல இருந்துதான் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா உடல் நலமா வெளிப்படுது.